நிறை அழிந்த உள்ளத்தால் நெல் பண்டாரமும் அன்றி குறைவில் நிதி பண்டாரம் ஆணையெல்லாம் கொள்ளை முகந்து இறைவன் அடியார் கவர்ந்து கொள்க என எம்மொருங்கும் பறையறைய பண்ணுவித்தார் படைத்த நிதி பயன் கொள்வார். அதாவது இவனது சொற்களை கேட்ட இடங்களியார் உள்ளம் உருகி உருகி வருந்தி அவனுக்கு தேவையான நெல்லும் பிற பொருளும் கொடுத்து அனுப்பியதோடு மட்டுமல்லாமல் மற்ற சிவனடியார்களும் அந்த இடங்களி நாயனாரின் அரண்மனையில் இருக்கும் அனைத்து செல்வங்களையும் எடுத்துக் கொள்ளலாம் என்று இடங்களி நாயனார் கூறுகிறார். இதனால் திருநீற்றின் நெறி காத்து இறைவன் அவன் அருள் பெற்று நம் சிவபெருமானின் திருவடி நிழலினை அடைந்தார். மைத்தளையும் மணிவிரற்றார் வழித்தொண்டின் வழிபாட்டில் எய்து பெரும் சிறப்புடைய இடங்களியால் கழல் வணங்கி மெய்த்தருவார் நெறியன்றி வேறொன்றும் மேலறியா செய்தவராம் செருத்துணையார் திருத்தொண்டின் செயல்மொழியாம். நஞ்சு பொருந்திய அழகிய கழுத்தினை உடைய சிவபெருமானுக்கு வழி வழியாக செய்து வரும் பெரும் வழிபாட்டு தொண்டில் பெரும் சிறப்பு பெற்ற இடங்களி நாயனாரின் அந்த கழல்களை நாம் பணிந்து வணங்க வேண்டும்.